இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு கப்பலுக்கு இன்னைக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை, அதாவது பொதுவா மற்றவங்க பார்க்கக்கூடிய பார்வையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வந்திருக்கு. தயவு செஞ்சு அந்த சேஞ்ச் ஆஃப் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பா மாத்துங்க. அது ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா உங்களுக்கெல்லாம் குழந்தை, ஏன் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு குழந்தை இருக்கு குழந்தை இல்லை, இது ஏன் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை? அது அவங்களோட லைஃப், அவங்க அது என்னைக்கு டிசைட் பண்றாங்களோ, அவங்க என்னைக்கு அவங்களுக்கு நீட் இருக்கோ அது என்னைக்கு டிசைட் பண்ணுமோ அப்படிங்கிறது தட்ஸ் அவர் சாய்ஸ், நாட் யுவர் சாய்ஸ். அதை ஃபர்ஸ்ட் மைண்டு கொண்டு வாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அந்த சொந்தக்காரங்க உங்களை தான் நான் கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். எங்க போனாலும் சரி என் குழந்தை இல்லையா, அதே நீ குத்தி குத்தி காமிக்கணுமா அவனுக்கு? அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களே ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களே இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அவங்களோட ஃபேமிலிஸே நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், டோன்ட் இன்வால்வ் வித் எனிஒன் அதர்ஸ் இன்க்ளூடிங் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஏன் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுறீங்க? அது அவங்களோட வாழ்க்கை, அது அவங்களோட பிரச்சனை இருக்கு இல்ல, நீங்க அதுல வந்து தேவையில்லாம இன்வால்வ் ஆகிறீங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஓப்பனா யாரை வந்து வயணும் அப்படின்னா ஒரு கப்பலா இருக்கீங்க, நீங்க கணவன் மனைவியா இருக்கீங்க, நீங்க தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. ஏன் இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டு டிப்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. பிளீஸ் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், சேஞ்ச் ஆஃப் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு விஷயமா வந்து போய் சேரும். என்னமோ சொல்லிட்டு போறான், அதெல்லாம் நீங்க பத்தி மைண்ட்ல ஏத்திட்டு டிப்ரெஸ் ஆகி உங்களோட பாடியை நீங்களே போட்டு டிப்ரெஸ் பண்ணிட்டு அதனால பல பிரச்சனைகள் வருது. அதுக்காண்டி டேப்லெட்ஸ் எடுக்கிறது, ஹாஸ்பிட்டல்ஸ் போறது, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றது. ஏன் இதெல்லாம் சொல்றவன் சொல்லிட்டு போறான், அவனுக்கு என்னங்க? அவனை பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேர் சொந்தக்கார வீட்டுல ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களா, எதுக்கு நிறைய பேர் வரவே மாட்டேன்னு இன்னொரு வரைக்கும் முழுசா தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால, இந்த மாதிரி எல்லாம் குத்தி குத்தி காமிக்கிறதுனாலதான் இன்னைக்கு எவன் ஃபங்க்ஷன் வீட்டுக்குமே இது போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. தயவு செஞ்சு சொல்றேன், குழந்தை இல்லை அப்படின்னா என்ன இதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தெரியல, ஓகே குழந்தை இன்னைக்கு வேணுமா எல்லாத்துக்குமே, அதுக்காண்டி ட்ரை பண்றதோ இல்லை அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது. அவங்களோட ஒரு விஷயம், அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல், அதுக்குள்ள போய் இன்வால்வ் ஆகுறது. அது குடும்பத்துல இருக்கிறவங்க எப்பப்பா சொந்தக்காரன் வந்துட்டாவே போதும், வேற அவனுக்கு எதுவுமே பேசுறது கிடைக்காது போல எடுத்தவனே இந்த டாபிக் தான் வந்து ஆரம்பிக்கிறது. என்ன இல்லையா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணம் உனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இதை பத்தியெல்லாம் அவன் கேட்டானா? இந்த தெரியாம தான் நான் இன்னைக்கு வந்துட்டு கேட்கிறேன். அத்தனை குடும்பத்தோட இருக்கிற சொந்தக்காரன்ட்ட கேட்கிற மாதிரி நான் இன்னைக்கு வந்து கேட்கிறேன். ஏன் உங்களுக்கு இதை விட்டா வேற பேசுறதுக்கு வேற டாக் அபவுட் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, டாபிக்கே இல்லையா? எடுத்தவனே இதை பத்தி தான் வந்து பேசுறது. எப்ப என்ன இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஏன் என்ன, உனக்கு என்ன இதுல பிரச்சனை? உனக்கு குழந்தை இருக்குல்ல, மூடிட்டு பேசாம போ. அவனுக்கு என்னைக்கு தேவையோ அதை அவங்க பாத்துக்குவாங்க. அதுக்குள்ள நீயே வந்து இன்வால்வ் ஆகுற. அதே மாதிரிதான் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சரி, உங்களை போட்டு இந்த மாதிரி போட்டு அதாவது டிப்ரெஸ் ஆக்கி டிஸ்டர்ப் பண்ணி வரவெல்லாம் கேட்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான். ஒரு பொண்ணு ஒரு பையன் வீட்டுக்கு இன்னொரு வீட்டுல இருந்து, பிறந்த வீட்டுல இருந்து பூந்து இன்னொரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கோங்க. அப்படின்னாதான் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் வந்து உங்க வீட்டை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சேரவே சேராது. அது தயவு செஞ்சு நீங்க மாத்திக்குவாங்க. இதுதான் ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தவம் இருந்து கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேர்ல்டு பிக்கஸ்ட் முருகன் டெம்பிள் அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த முருகனோட ஸ்ட்ரக்சரை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அந்த ஸ்டொமக் உள்ள யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க யாரையுமே, அண்ட் குழந்தை இல்லாதவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இது எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற பத்தி தான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் GH. ஒரு கணவன் மனைவிக்கு இன்னைக்கு குழந்தை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், ஆக்சுவலி இதை பத்தி நீங்க வந்து இட்ஸ் டு பி த ஓவர் திங்க். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற பத்தி எல்லாம் யோசிக்க நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாத்துங்க. எவனை பத்தியுமே கண்டுக்கிறாதீங்க. நான் இதை ஏன் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இதனாலேயே நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகுறாங்க. அதுவும் அவங்க ஃபேமிலி மூலியமா, ரிலேட்டிவ்ஸ் மூலியமா, அந்த சுத்தி இருக்கிற சரௌண்டிங் மூலியமா. அவன் என்னமோ ஒரு மாதிரி பார்க்கறான், இவன் என்னமோ ஒரு எவன் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன? உங்க லைஃப், உங்க ஒரு விஷயம், நீங்க ஹாப்பியா இருங்க, நீங்க ஜாலியா இருங்க. உங்களுக்கு எப்ப தேவை அப்படிங்கறத நீங்க அன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. இல்லைனாலும் இட்ஸ் ஓகே, அதனால என்ன ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாங்க. இல்லை அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ள போட்டு டிப்ரெஸ் ஆகி
உங்க குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வந்து வரும். இதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்துங்க. அண்ட் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி தவமிருந்து கோயில ஏறி இறங்குவவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி. ஆக்சுவலா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஸ்ரீ முத்துமுருகன், அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய முருகன் சிலை எங்க இருக்கு அப்படின்னா இந்த சேலம் மாவட்டத்தில் தான் வந்திருக்கு. இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த முத்துமலை முருகன்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு ஒன்லி ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்களை ஒரு இடத்துல வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன ஒருத்தவங்க எங்க அலோவ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமே இருக்கு. அந்த முருகனோட வயிற்றுல ஒரு மிகப்பெரிய ஸ்பேசியஸ் வந்து இருக்கும். அதை வந்து லிஃப்ட் மூலமா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள அலோவ் பண்றதுக்கு 200 rupees or 300 rupees வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவாங்க, என்ட்ரி ஃபீஸ். இங்க நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருந்தே உங்களை வந்து லிஃப்ட்ல ஏற்றிட்டு போய் அழகா அந்த முருகனோட வயிற்றுக்குள்ளே வந்து உங்களை வந்து கொண்டு போய் வந்து விட்டுருவாங்க. வயிற்றுக்குள்ள விட்டாங்க அப்படின்னா நீங்க அங்க உட்கார்ந்து பொறுமையா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த முருகனே வந்து உங்களுக்கு வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா பார்க்கப்படுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களால எங்கேயுமே வந்து பார்க்க முடியும் இந்த உலகத்துல. முருகனோட வயிற்றுக்குள்ள போற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த சிலையை வந்து ஆர்டிபிஷியலா, அதாவது ஆர்டிபிஷியல் பாருங்க ஆர்டிஸ்ட்னால கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது என்னடா இப்படி இல்லாமா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு இதெல்லாம் உண்மைதான். அங்க வந்து டைரக்டா அவங்க உள்ள வந்து உங்களை கூட்டு போயிடுவாங்க. அங்க நீங்க பொறுமையா உட்காந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவை, உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, குழந்தை வேணும்னா அங்க உட்காந்து பொறுமையா கேளுங்க. முருகன், அதாவது முருகன்கிட்ட கேட்டு அவர் கொடுக்காம இருந்ததே கிடையாது. கேளுங்க, எல்லாமே கிடைக்கும். ஆக்சுவலா நானே முருக வரத்துல ஒரு பிறந்தவன் தான். அதுவே இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அவர் வந்து மாற்றி விடுவார் லைஃப்ல. அதை நம்புங்க, ஹோப் வைங்க, அதை நம்பி போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வந்து இழுத்துட்டே இருக்கு அப்படின்னா இங்க அதே ஸ்ட்ரக்சர்ல முருகனோட வேருக்கு நீங்க வந்து அபிஷேகம் பண்ண முடியும். நீங்க வந்து வேண்டி இருந்து நான் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணுமோ அதை நீங்க வேண்டி நினைச்சிட்டு இதுக்காண்டி நீங்க அபிஷேகம் பண்ணீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அவங்க மேல வரைக்கும் கூட்டு போய் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டு போய் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனா அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தையுமே வந்து நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம். அந்த மாதிரி விஷயங்களும் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைஞ்சதான் இந்த சேலம், அதாவது சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த முத்துமலை முருகனோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் முருகனோட இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய முருகனோட சிலை எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில், அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொல்றேன், குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா ஒன்ஸ் போயிட்டு வாங்க. தவம் இருக்கிறவங்க எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி கோயில ஏறி இறங்குறவங்க எத்தனையோ கோயிலுக்கு வந்து போயிருப்போம், எங்கெங்கேயோ போயிருப்போம். இங்கேயும் ஒன்ஸ் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும், கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று மாறும் அப்படிங்கிறத ஹோப் வைப்போம், நம்புவோம். அந்த நம்பிக்கை தான் நமக்கும் என்னைக்குமே அது கை கொடுக்கும். இப்பவும் சொல்றேன், டோன்ட் லாஸ்ட் யுவர் ஹோப். என்னைக்குமே அது இந்த ஒரு விஷயம் இல்லை, நான் குழந்தைக்காண்டின்னு சொல்லலை, பொதுவா எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் சரி, வாழ்க்கைக்காண்டியும் சரி, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எது நடக்கணுமோ அது முழுசா நம்புங்க. யாரு நம்புறா நம்பல என்ன சொல்றாங்க, நோ டிஸ்கரேஜ், அதெல்லாம் எதுவுமே வாங்காதீங்க. நீங்க நம்புங்க. அதை வந்து ஒரு விஷயமா பாசிட்டிவா கிரியேட் பண்ணி இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் இட்ஸ் வெரி ட்ரூத் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அது நடக்கும், பட் ஸ்டில் ஸ்லோ ப்ராசஸ் தான். எடுத்தவொடனே ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடாது. எடுத்தவொடனே கிடைச்சிச்சுன்னா ஒருத்தர் நினைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே ஒரு விஷயம் தான். ஹோப்பை என்னைக்குமே வந்து இழந்துடாதீங்க. உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. உங்களை நம்பலை அப்படின்னா நீங்களே நம்மளே நம்பலை அப்படின்னா நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு விஷயமே. அதனால நம்பி இந்த கோயிலுக்கு வந்து ஒன்ஸ் வந்து போயிட்டு வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மீட்பலாம். பாய்.